முடிஞ்ச ஈஸியாடா டேய். சரி அதோ ட்ரை பண்ணுறேன்டா. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி நம்மளுக்கு சவால் விட்டுக்கிறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஏஸ் அடி சொல்ல நான் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆன் பண்ண சொல்ல இங்கே எனிமி வந்தான். நம்ம டீம்மேட்டில் எனிமி கிடச்சி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரியன் கேரட் போட்டு கீழே இறங்கிட்டான். நம்மளும் கீழே குதிச்சு நம்ம யாருன்னு கட்டணும்ல, அவனே அவனு நாக்கு போட்டு ஒரு க்ளோவல் போட்டு கிளியர் பண்ணிட்டு சரி நம்ம தம்பி சொன்னான் ஒரே காரணத்துக்கு அவ்வளோதான் அடிச்சிடணும் அப்படின்ட்டு சரி எப்படியோ அடிச்சே ஆகணும் அன்னு பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒருத்த வரான். அவனையும் அடிக்கலான்னு போகும்போது அவனையும் அடிச்சிட்டேன். எட்லேயே ஒன்று தாம்சன் போட்டு அடிச்சிட்டேன். சரி இப்படி எவனும் வரமாட்டான், அப்படி தான் வரான்ட்டு நம்ம டீம்மேட் ஓடுவான். சரி நம்ம சுட்டு காட்டுவோம் வருவான்ட்டு பார்த்தா இங்கே வந்துட்டான். 88 டேமேஜ் ஊற்றுவான். இங்கொண்டு பார்த்தா நாக் ஆகிடுவான். ஏன்டா போய் நாக்கு ஆகிட்ட வெயிஸ் அடிக்கிறது வேஸ்ட்டு. அவன் அடிச்சு வெயிஸ் அடிக்க முடியாதுயா. ஐயோ கைஸ், என் தம்பி வேற கலைக்கு போகிறான் கைஸ். ஐயோ டே சிட்டு ப்ரோ ரிவே பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்படி ரிவே பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிவே பண்ணாமல் ஒன்றில் வரப்போ அப்படியே விட்டாரு. ப்ரோ வந்து ரிவே பண்ணு ப்ரோ, என் தம்பி வேற கேட்குறான் ப்ரோ எய்ஸ் அடி சொல்லி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ப்ரோ அதை ரிவே பண்ணுறேன் அப்படின்ட்டு ரிவே பண்ணி விட்டாரு. நம்மளும் ஒரு மெடிக்கெட் போட்டு சரி அங்கே ஒரு க்ளோவல் போட்டு அவனை போய் ஏறி அடிப்போம் அப்படின்னு இங்கே ஒரு க்ளோவல் போட்டு அப்புறம் அந்த நெருப்பு பவர் போட்டு அப்புறம் சரி அவனை ஏஸ் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு எட்லேயே ஒன்று போட்டு 98 போட்டு ஏஸ் அடித்தா. இந்த ஏஸ் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண